உன்னை நான் ரொம்ப செல்லமா வளர்க்கறேன்னு ஊர்ல இருக்கிற பையெல்லாம் பொறாமப்படுறான். அப்படி இருக்கும்போது நீ ஏன் விலைக்கு போற? நான் எப்படியா உங்களை விட்டு விலைக்கு போக முடியும்? நீங்க வேணா என் வீட்டுல வந்து பாருங்க, உங்க போட்டோ மாட்டி தான் ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்கேன். ஊதுவத்தி கொளுத்த ஆரம்பிச்சிட்டியா? தினம் ஒண்ணு. தினம் ஒரு முடம் பூ வாங்கி போடு. என்னையா விளையாடுறீங்க? ஆமாண்டா, உங்ககிட்ட நான் கிச்சு சிரிச்சது போதுண்டா. உன்னை நான் என்ன கேட்டேன்? என்ன நான் பேச உரிமை இல்லையா? திட்ட உரிமை இல்லையா? சம்சாரத்தை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். சம்சாரம் தான் காட்டு பக்கம் வரமாட்டேங்கிறாளே. நீ மட்டும் சட்டம் போட்டு பேசலாமா? பின்னால 40 பேர் இருந்து கேட்கல. இப்படி வர்றீங்களா? வரணுங்களா? வாங்க. என்ன? நானு அவளை கட்டிக்கிட்டேனே தவிர இப்படியே தனியா சுத்தி பழக்கப்பட்டுட்டா. அவளுக்கு நமக்கும் இது பட்டு வரல. என்னடா நீ கதை அளக்கிறடே? நானே 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் என்னாலே அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அப்படியே பிரிஞ்சிருக்கலாம்னாலும் அவ பிரிஞ்சிருக்க மாட்டேங்கிறா. ஐயா, உங்க கேஸே வேற. நீங்க 2, நான் இப்பதானே 1. அது 2ஆ 1 எனக்கு தெரியாது. ஆனால் நடிகர் திலகத்தின் முதல் படத்தின் வெற்றிக்கு கிட்ட வர முடியவில்லை. அவர் குறிப்பிடும் 7 திரையரங்கில் வெள்ளி விழா கொண்டாடியது, 20 திரையரங்கில் 100 நாட்கள் ஓடியது போன்ற கட்டுக்கதைகள் உண்மையில்லை. எங்க வீட்டு பிள்ளை வெளியிட்ட திரையரங்குகளில் அதே நாட்களில் எப்படி வேறு திரைப்படங்களும் ஓட முடியும்? 100 நாட்கள் ஓடியதாக கூறப்படும் 5 திரையரங்குகளில் வேறு படங்கள் அதே காலத்தில் திரையிடப்பட்டிருக்கும் போது எங்க வீட்டு பிள்ளை ஓடியதாக கூறுகின்றார்கள். அதே தியேட்டரில் வேறு திரைப்படங்கள் ஓடியதற்கான பல ஆதாரங்கள் நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகர்களால் வெளியிடப்பட்டு நிரூபிக்கப்பட்டது. அரசில் இருக்கும்போது போலி ஆவணங்களை தயார் செய்து புறம்போக்கு காணிகளை அபகரித்தது போன்று திரைப்படத்திற்கும் போலி வெள்ளி விழா ஆதாரங்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் தயாரித்து வெளியிட்டுள்ளார்கள்.